ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பயல் செலெக்ஷன் இந்த ஆரக்கிள் மெசேஜை தான் நான் பயல் செலெக்ஷன் ஆக்க போகிறேன். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகே, அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது? ஓகே, குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 3. எந்த கார்டு உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணுங்க. குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 3. மீன்வைல் நான் கார்ட் ஷஃபில் பண்ணி வைக்கிறேன். Group 1, start of the week, middle of the week and end of the week. Group 2, start of the week, middle of the week and end of the week. And Group 3, start of the week, middle of the week and end of the week. Advice and guidance for Group 1 people, angel advice. Group 2 people, angel advice. Group 3 people, angel advice. அப்புறம் சில டிவைன் டைரக்ஷன் கார்ட்ஸில் இருந்த ஒரு மெசேஜ். ஓகே, அகெயின் வரணும்னா அது வரட்டும். குரூப் 1 மெசேஜஸ்லாம் வரத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்ட்ஸ் பாப்பப் ஆகுது. Group 1, Group 2 and Group 3. Okay, let's see. ஹலோ குரூப் 1, இந்த கார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இன்னைக்கு அதாவது இந்த அப்கமிங் வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? டோர் டு ஸ்பிரிட். உங்களுக்கு இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆக போகுது திஸ் வீக். உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு சடனாக உங்கள் மனசே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஆர் நீங்கள் நிறைய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து சைன்ஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் யார் மூலியமாக சொல்லி நமக்கு தெரியறத விட இந்த மாதிரி டிவைன் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரிய வரும். ஏதாவது ஒன்று நடக்கிறத நம்ம பார்க்குறப்போவே நமக்கு வேற ஒரு மெசேஜ் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஏதோ ஒரு கஷ்டங்களுக்கான பதில் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதை நல்லாவே ஃபீல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக். சி 3 of Wands. நிறைய பேர் எதுக்கோ ஒன்று காத்துட்டு இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு
உங்கள் கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உங்கள் கைக்கு வரத்துக்கு. you're waiting for something. some waiting moment இருக்கு இந்த start of the week, middle of the week. 6 of swords. travel or else travel பண்ணி போறதுக்காக ஏதோ ஒன்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. எங்கேயோ ஷிஃப்ட் பண்றதுக்காக ஒரு ரைட் பிளான் ஒரு ஏதோ ஒரு இது நடக்கணும். அது நடந்தாதான் நான் எப்போ டிராவல் பண்ண முடியும். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் டிராவல். அண்ட் ஆல்சோ அது வருது, அதனால நீங்க மூவ் பண்றீங்க. ஏதோ ஒரு இடமாற்றம் இருக்கு இன் மிடில் ஆஃப் த வீக். ஆர் சடன் டிராவல் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. சடனாகவும் இருக்கலாம், பிளான்டாகவும் இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹேப்பனிங். எண்ட் ஆஃப் த வீக் வந்து Page of Pentacles, some new start regards to your project or career. வெயிட் பண்ணது வருது, ஆர் அந்த வேலை விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க ஒன்று டிராவல் பண்ணி போறீங்க. ஸோ யாருக்கோ தகவல் உங்களுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்றீங்க, அது வரவும் செய்யுது. அதனால நீங்க டிராவல் பண்றீங்க இந்த விஷயம் பண்றதுக்கு இன் எண்ட் ஆஃப் த வீக். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் எதிர்பார்த்தவங்க உங்களுக்கு டக்குன்னு இன்டர்வியூ கால் லெட்டர் வரலாம். ஸோ நீங்கள் எங்கேயோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் அந்த வேலையை முடிக்கிற மாதிரியான ஒரு வீக்காக எதாமே போகுது. ஓகே. இங்கே இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் வருது. என்னன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கில். அண்ட் அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக நீங்கள் ஒரு முயற்சியும் எடுக்கிறீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸாக அமைய போகுது. பண்ணலாமா வேணாமான்ற திங்கிங்லேயே இருக்கீங்கன்னா திஸ் வீக் யூ வில் கோ அண்ட் மீட் யுவர் பர்சன். அது உங்களுக்கு நல்ல விதமாக தான் முடிய போகுது. ஏன்னா உங்கள் மனசு சொல்லும் வெயிட் பண்ணது போதும், நீ முயற்சி பண்ணுன்ற மாதிரி. அண்ட் கெரியரில் ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தவங்க வெயிட்டிங் பீரியட்லேயே இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க போகுது இந்த வாரம். ஓகே. ஏஞ்சல் அட்வைஸ் என்ன? எனர்ஜி ஒர்க். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த கெரியர் எனர்ஜி ஒர்க் தான். திஸ் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் போட போகிறீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தரப்போகுது. ஐ மீன் இது லேசியாக இருக்கிறதுக்கான வீக் கிடையாது. ஆக்டிவாக இருக்க போகிறீங்க இந்த வாரம். ஏஞ்சல்ஸும் அதுக்காக உங்களை வந்து நல்லா பூஸ்ட் ஏற்றிக்க சொல்கிறாங்க. ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போட்டு பவர் பேக்காக வச்சு போவோம் அந்த மாதிரி உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணி ரெடியாக இருங்க. ஏன்னா இந்த வீக் உங்களுக்கு பிஸியான வாரமாக இருக்க போகுது. டிவைன் கைடன்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹீல் வந்திருக்கு. யூ ஹாவ் அ நேச்சுரல் கிஃப்ட் ஃபார் ஹீலிங் த்ரூ யோர் ஹேண்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். இது சில பேருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒன்று போல். எதையோ நினச்சிட்டு ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் அங்கேருந்து வெளியே வர்றதுக்காக உங்களுக்கு ஒரு வேற பாதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு சிலது நீங்கள் ஸ்டெப் எடுத்து அது நடக்கும்போது உங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆக போகுது. ஓகேவா?
அவ்வளோதான் கைஸ். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைல் போவோம். குரூப் 2 இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அண்ட் என்ன ஏஞ்சல்ஸ் அட்வைஸ் எல்லாம் பார்த்துடலாம். கான்ட்ராக்ட், ஸோ சம்திங் டு டூ வித் பேப்பர் ஒர்க்ஸ், லீகல் ஒர்க் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஒரு லா ஃபார்மில் இருக்கிறவங்களை கூட இது குறிக்கும். இங்கே ஏதோ ஒரு ஃபேர்னஸ் தெரியுது, நியாயத்துக்காக போராடுற ஒரு சில பேர். உங்கள் பக்கம் தரப்பை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். ஒரு அதை ப்ரூவ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாரு கூடயோ ஆர்கியூமெண்ட் வருதுன்னா நான் வந்து கரெக்ட் அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு வாரம். ஸோ கான்ட்ராக்ட் ஆர் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து நான் இது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கமிட் பண்ணுறது. ஆர் யார்கிட்டையாவது நீங்கள் போயிட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த வேலையை பண்ணேன்னா அவங்கள கமிட் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டீலிங் பண்ணுற ஒரு வீக்காக இது அமைய போகுது. தென் ஸ்டார்ட் ஆஃப் த வீக் சன். வாவ், இந்த வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஹாப்பினஸ், ஒரு பிரைட் சன் லைக் ஒரு ஹாப்பி வைப்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே தெளிவாக இருக்குது, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல். அந்த மாதிரி வீக்கோட ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கிட்ஸ் இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, அவங்கள பற்றின நிறைய சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஹாப்பியாக இருக்கும் வீக் ஸ்டார்டில். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் மிடில் ஆஃப் த வீக்கில் இருக்குது. சின்ன சின்ன பிளான்ஸ் நீங்கள் போடுறது எல்லாமே செய்வீங்க. ஆர் ஆல்ரெடி கமிட் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறது. சில பேருக்கு வாக்கு கொடுத்தது எல்லாத்தையும் வந்து பண்ணுறது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறீங்க. ஒரு இன்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எதையும் எதிர்பார்க்காம ஒரு பேஷனேட்டோட இதை நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருக்க போகிறீங்க செகண்ட் வீக். தேர்ட் வீக்குன்னு சொல்லிட்டேனா? செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது இந்த பைல். ஸோ சில பேருக்கு இது மேபி தேர்ட் வீக்கில் நீங்கள் பார்க்குறீங்க. இன் எனி மந்த் இந்த வீடியோ எப்போ வேணால் பார்க்கலாம். அது தேர்ட் வீக்காக இருக்குன்னா சம்திங் தேர்ட் வீக்கில் உங்களுக்கு இது நடக்க ரெசனேட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த வீக்கில் நீங்கள் செய்கிற ஒரு வேலைனால ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போது. சம்திங் டு மேக் அ டெசிஷன். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்று இல்லை பல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். இதுவும் இருக்கலாம். லைக் இது நீங்கள் எடுக்கிற டெசிஷனோ ஆர் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் ஏதோ ஒரு முடிவு ஃபேர்னஸை சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வருது. இப்போ யாரோ சண்டை, நீங்கள் அதில் நடுவில் மீடியேட்டராக இருக்கீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி ஒன்று சொல்கிற மாதிரியும் இருக்குல்ல. ஸோ அந்த வீக் எண்டில் இந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருக்குது.
ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க. கேர்ஃபுல்லா முடிவு பண்ணணும். ஓகே. அட்வைஸ் என்னன்னா, சேஞ்ச் இன் டைரக்ஷன். எனக்கு என்னமோ இந்த உங்க கெரியர்ல நீங்க ஒரு டைரக்ஷன், நீங்க யூஆர் வேலிடேட்டிங். இது வரைக்கும் நான் பண்றது என் லைஃபுக்கு, என் எஃபர்ட்டுக்கு அது ஓகேவா, இல்லை நான் மாறலாமா, அந்த மாதிரியான திங்கிங்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. யூஆர் வேலிடேட்டிங் யோர் செல்ஃப்னு கூட வச்சுக்கலாம். நான் எவ்வளோ பண்றேன், ஆனால் எனக்கு இவ்வளோதான் கிடைக்குது. ஆனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில எனக்கு அதில் ரொம்ப தெரியலனாலும் எனக்கு அதில் நிறைய லாபம் இருக்கு. அந்த மாதிரியான நிறைய வேலிடேட் பண்ற வாரமா இது இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல. அது என்ன மேட்டர்ன்றது, இது இது ரிலேஷன்ஷிப்லையா, ஆர் இது உங்க ஃபேமிலி லைஃப்லையா, இல்லை உங்க ஃபைனான்ஸ்லையா, இல்லை கெரியர்லையா, என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் வைப் இதுதான். ரொம்ப பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு வீக் இது. நீங்க சூஸ் பண்ற அந்த ஒரு டெசிஷன்னால உங்க வாழ்க்கை அப்படியே வேற ஒரு பாதைக்கு கொண்டு செல்லப்படும். அது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆர் நீங்க எடுக்க போற டெசிஷன் உங்களுக்கு ஹாப்பினஸ் தருமான்றதை யோசிச்சுட்டு எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இதில் இருக்கு. லாஸ்ட் லைன் பார்த்தேன். ஸோ ஃபாலோ யோர் பாத் டு த ஹாப்பி அவுட்கம்ஸ் யூ டிசைர் அப்படின்னு இருக்கு. இதையும் பார்ப்போம். பாசிட்டிவ். என்ஜாய் திஸ் பாசிட்டிவ் டைம். ஸ்மைல். நோ தட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். என்ஜாயும் பண்ணுங்க. கூலாக திங்க் பண்ணி டெசிஷன் எடுங்க. ரொம்ப சீரியஸாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எது ஹாப்பினஸ் தருமோ அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும். இது அட்வைஸ். ஓகே. இது எதை பற்றி அப்படின்லாம் நான் டீட்டெயிலாக போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் வீக்லி ரீடிங் தான். ஓகேவா கைஸ்? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஆர் இது உங்களுக்கு சுச்சுவேஷனில் ஏதோ செட் ஆகுது, இப்படிதான் இருக்கு என் வீக் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வேற ஃபைல் போவோம். குரூப் 3 இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 6th chakra, Archangel Metatron. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ ஒரு குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்துல குழப்பமா இருக்கட்டும், குழப்பத்தோட இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரப்போதும். ஆர் யார் மூலியமா வருதோ ஏதோ ஒன்று, யூனிவர்ஸ் உங்ககிட்ட சயின்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்றதா, ஆர் ட்ரீம்ஸ் மூலியமா சொல்றதா, ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்க குழப்பத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு தெளிவு கிடைக்க போகுது இந்த வாரம். ஓகே. ஸ்டார்ட் ஆஃப் த வீக், ஹெர்மிட் மோட். எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நீங்க அந்த குழப்பத்துல இருக்கனால நீங்க திங்க் பண்றீங்க, வேலிடேட் பண்றீங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கன்ஃபியூஷன் மூட்ல இருக்கீங்களோ அதுல நீங்க ஒரு ரிசர்ச் மோட்ல போய் என்ன இது ஏது அப்படின்றது யூஆர் வேலிடேட்டிங். ஒரு செயின்ட் மாதிரி டீப் திங்க் பண்றீங்க ஸ்டார்ட் ஆஃப் த வீக். அந்த டீப் திங்க் பண்றதால எல்லாத்தையும் பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கு. அதை நீங்க சேர்த்து வச்சு ஓவராலா பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. அதை தான் நீங்க ஸ்டார்ட் ஆஃப் த வீக் பண்றீங்க.
மிடில் ஆஃப் த வீக் ஜஸ்டிஸ். ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தெரியாம இருக்கு, அதை நீங்க ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால இப்போ அந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு சரி பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அது நீங்க பண்ணவும் போறீங்க. இம்பேலன்ஸ்டா இருக்கிறத நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கா, எப்படி உங்களை ப்ரூவ் பண்ணி உங்க தரப்பை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு குழப்பத்துல இருக்கீங்கன்னா அது நீங்க பண்ணிடுவீங்க. அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்குது. இங்க யாரோ ஏதோ ப்ரூவ் பண்றீங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த வீக் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சில பீப்புள் சொல்லப்போனா சிங்கிளா இருக்க விமென் ஆர் டிவோர்ஸ் ஆனவங்க யாரோ இருக்கவும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. ஆர் இங்க மெஜாரிட்டியா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்க நியாயத்தை ப்ரூவ் பண்ணி நீங்க கன்னு மாதிரி இருக்கீங்க. என்ன தெளிவு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, உங்க லைஃப்பை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுது, அதனால அந்த நெகட்டிவான பீப்புள உங்க லைஃப்ல இருந்து கட் பண்றீங்க திஸ் வீக். யாரை பத்தினோ உண்மை வருது, அதனால நீங்க அந்த ஒரு பாண்டே நீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த பாண்டே நீங்க கட் பண்றீங்க. அதுதான் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்குது. சரி, வாட்ஸ் தி அட்வைஸ்? see only love. Look past the seeming errors, mistakes and misunderstandings and see only the love within each other, including yourself. Your resolute focus upon the love that underlies every situation brings about healing in undreamed of ways. இங்கேயும் எனக்கு see only love எப்படி இருக்குன்னா, இங்க சில பேர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, அதை டீபக் பண்ண முடியாம இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் எது அப்படின்றத நீங்க ஒரு நியாயமா ஒன்று யோசிச்சுட்டு நெகட்டிவான சுச்சுவேஷனை கட் பண்ணிட்டும் நீங்க போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல அந்த நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க வேணாம், அன்பை மட்டும் பார்த்து இருக்கலாம் அப்படின்ற முடிவும் சில பேர் எடுப்பீங்க. சில பேருக்கு என்னன்னா, எனக்கு என்னோட செல்ஃப் லவ் எனக்கு போதும், துரோகம் பண்ணவங்க என் கூட இருக்க தேவையில்ல அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதும் இருக்கு. ஓகே, டிவைன் டைரக்ஷன்ல டிசைட் வந்திருக்கு. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மேக் அ டெசிஷன், கால் அப்பான் யூர் ஸ்பிரிட் கைட்ஸ் ஃபார் ஹெல்ப். எஸ், இங்கே நீங்க டெசிஷன் தான் எடுக்கிறீங்க. இங்க யார் பத்தின உண்மையோ உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க கூட மூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் நீங்க கிளியரா யோசிச்சு டிசைட் பண்றீங்க. அட்லாஸ்ட் இது உங்களுடைய டெசிஷன். இங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது இங்க கிடையாது. அவங்க சொல்றது ஒண்ணுதான். அன்புன்னு ஒண்ணு உண்மையா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அன்பை மட்டும் பாரு, தப்பெல்லாம் விட்டுடலாம். அதுவும் எந்த மாதிரியான தப்பை விடணும்? உண்மையான அன்புன்னு ஒண்ணு அவங்க உங்க மேல வச்சிருந்தாங்கன்னா துரோகம் அப்படின்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ துரோகம் நடந்துருது அப்படின்னா அங்க உண்மையான காதலே கிடையாது.
ஸோ என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், அதை பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்றது உங்களுக்கு இந்த வாரம் தெரிஞ்சிடும். ஸோ டிசைட். ஓகேவா? இந்த வீக்லி ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க. திரும்ப வேற ஒரு ரீடிங்கோட உங்களை பிறகு சந்திக்கிறேன். until then bye bye, happy weekend.